வீடியோல தரமான 5 சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த 5 படங்களும் தமிழ்லயே அவைலபிளா இருக்கு. இதை தாண்டி இந்த 5 படங்களும் யூடியூப்லயே அவைலபிளா இருக்கு. நான் படத்தோட டைட்டில சொல்றேன். அதை போட்டு நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு படம் கிடைச்சிரும். இந்த 5 படங்களும் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். இப்போ நம்ம லிஸ்டுக்குள்ள வந்துடலாம். இந்த லிஸ்ட்ல நான் சொல்ல போற 5 படங்களும் மலையாள கிரைம் த்ரில்லர் படங்கள் தான். மலையாளத்துல கிரைம் த்ரில்லர் படம்லாம் சூப்பரா இருக்கும் பாத்தீங்களா? இந்த 5 படமும் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். சரி, இப்ப லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படத்தோட பேரு பாளையம் பிசி அப்படின்றது. இந்த பாளையம் பிசியை பொறுத்த வரைக்கும் தமிழ்ல குற்றம் தேடல் அப்படின்ற பேர்ல அவைலபிளா இருக்கு. யூடியூப்ல குற்றம் தேடல்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு கிடைச்சிரும். சரி, முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். பிடிச்சிருந்ததுன்னா நீங்க யூடியூப்ல ஃபுல் படத்தை பாருங்க. பிளாட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 45 வயசு நபர் கான்ஸ்டபிள காட்டுறாங்க. இவர் தான் இந்த கதையில முக்கியமான கேரக்டரா இருப்பாரு. இவரோட வாழ்க்கையை நமக்கு பொறுமையா காமிச்சிட்டு இருக்காங்க. அப்ப இவருக்கு ஒரு வேலை வருது. அந்த வேலை தான் இந்த படத்தோட கதையோட ஆரம்பமா இருக்கும். ஒரு ஆக்டிவிஸ்ட் லேடிக்கு தொடர்ச்சியா கொலை மிரட்டல்லாம் வருது. அதாவது அவங்க நிறைய போராட்டம்லாம் பண்றாங்கல்ல, அது பிடிக்காத ஆளுங்க அடிக்கடி அந்த லேடியை மிரட்டுறாங்க போல. அந்த லேடிக்கு பாதுகாப்பு தரணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் டீமும் சேர்ந்த மாதிரி போறாங்க. அதாவது ஒரு 4-5 கான்ஸ்டபிள் ஒரு இடத்துக்கு போறாங்க. இவங்க போற பகுதி ஒரு எஸ்டேட்டா இருக்கும். அந்த எஸ்டேட்ல ஒரு பின் கதை இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. அந்த பின் கதையை பொறுத்த வரைக்கும் கொலைலாம் நடந்திருக்கும். அந்த கொலை இன்னமும் சால்வ் பண்ணாம தான் இருக்கு. நம்ம போன ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த கேஸை லைட்டா விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. சின்னதா ஒரு க்ளூ கிடைச்சிருக்கும். அது மூலியமா தான் அந்த கேஸை விசாரிக்கிறாரு. அந்த கேஸை பத்தி நிறைய பேர்கிட்ட பேசுறாரு. சின்ன சின்ன க்ளூவா இவருக்கு கிடைக்குது. இவர் வேற வேலைக்காக போயிருப்பாரு. அங்க ஒரு கிரைம் கேஸை சால்வ் பண்ணிருப்பாரு. அந்த கிரைம் கேஸை இவர் எப்படிலாம் சால்வ் பண்ணாருன்னு சொல்றது தான் படத்தோட கதையா இருக்கும். ரொம்பவே சூப்பரா இருக்கும். முதல்ல ரொம்ப ஸ்லோவா கொண்டு போவாங்க. ஆனா முடிவுல தான் நம்ம எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்கள்லாம் வச்சு முடிச்சிருப்பாங்க. கண்டிப்பா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய படம் தான். இது வரைக்கும் நீங்க பார்க்கலனா கண்டிப்பா தமிழ்ல பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போற படத்தோட பேரு கசார் கோல்ட் அப்படின்றது. இந்த படம் தமிழ்லயே இருக்கு. கசார் கோல்ட் அப்படின்ற பேர்ல தான் இருக்கு. நீங்க சர்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆசிஃப் அலி தான் லீட் ரோல் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி சன்னி வெயின்னு ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி ஜெயிலர்ல வில்லனா வந்த விநாயகன் இருக்கார்ல, இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருப்பாரு. சரி, முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி நம்ம பார்ப்போம். நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இந்த கோல்டு ஸ்மக்லிங்லாம் பண்றவரா இருப்பாரு. ஒரு பகுதியில இருந்து இன்னொன்று பகுதிக்கு கோல்டை கொண்டு போயிட்டு இருக்காரு. அப்படி கொண்டு போகும்போது ஒருத்தர் ஏடகுடமா வண்டியை இடிச்சிடுறாரு. இப்ப ஹீரோவும் இறங்கி அவர் கூட பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு திரும்பி வண்டி எடுக்கலான்னு வரும்போது கோல்டு மிஸ் ஆகுது. என்ன கோல்டு மிஸ் ஆயிருச்சு, நம்ம மேல் இடத்துக்கு பதில் சொல்லணுமே அப்படின்ற மாதிரி ஹீரோ செம்மையா பயந்துட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தன் கார்ல இடிச்சு பிரச்சனை பண்ணாம பாத்தீங்களா, அவன் தான் இதை தூக்கி இருக்க வாய்ப்பு இருக்கு, பிளான் போட்டு தூக்கி இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இவருக்கு மேல இருக்கவங்க கிட்ட இதை பத்தி எல்லாம் சொல்லிட்டாரு. இவருக்கு மேல இருக்கவங்களும் அந்த கோல்டை யார் எடுத்தான்ற மாதிரி தேடிட்டு இருக்காங்க. இவரு ஒரு பக்கம் கோல்டை யார் எடுத்தான்ற மாதிரி தேடிட்டு இருக்காரு. சோ கோல்டை எடுத்தது யாரு, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கும். இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்களும் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி பணம்னு வந்துட்டா மனுஷன் எப்படிலாம் நடந்துப்பான், எப்படிலாம் துரோகம் பண்ணுவான் அப்படின்றத சூப்பரா இந்த படத்துல காட்சி பத்தி இருப்பாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் நல்லாவே போகும். கொஞ்சம் ஸ்லோவா போகும். மலையாள படம்னாலே ஸ்லோவா இருக்கும்ல, அந்த மாதிரி ஸ்லோவா இருக்கும். அதே மாதிரி நல்லாவும் இருக்கும். இது வரைக்கும் கசார் கோல்டு படத்தை பார்க்கலனா கண்டிப்பா ஒன்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பார்க்க போற படத்தோட பேரு சல்யூட் அப்படின்றது. சோனி லீவ்ல தான் இந்த படம் வெளியாச்சு. இப்ப யூடியூப்லயே இந்த படம் தமிழ்லயே அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல துல்கர் சல்மான் தான் லீட் ரோல் பண்ணிருப்பாரு. இந்த படத்துல இவர் ஒரு காப் ரோல் தான் பண்ணிருப்பாரு. சரி, முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். துல்கர் சல்மான் அண்ணன் இருக்காரு பாத்தீங்களா, பெரிய போலீஸ் ஆபீசரா இருப்பாரு. அவரோட ஜூனியரா தான் நம்ம ஹீரோ இருப்பாரு. அண்ணனை பார்த்து தான் போலீஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் இவருக்கு ஆசை வந்திருக்கும். அந்த அளவுக்கு அண்ணனை இவர் ரொம்ப நேசிப்பாரு. இந்த மாதிரி நிலைமையில ஒரு கொலை கேஸை சீக்கிரமா சால்வ் பண்ணும் அப்படின்ற மாதிரி அண்ணனுக்கு பிரஷர் வந்துகிட்டே இருக்கு. உண்மையான குற்றவாளியை அண்ணனால பிடிக்க முடியல. அவர் எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்குறாரு, ஆனா பிடிக்க முடியல. இதனால அண்ணனும் டீமோ சேர்ந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றாங்க. வேற ஒருத்தனை குற்றவாளி மாதிரி ஃப்ரேம் பண்ணி அவனை மாட்டி விட்டுலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஹீரோக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே இதுல விருப்பம் இல்ல. இப்பெல்லாம் பண்ண வேணாம், நம்ம உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டாரு. ஆனா அண்ணனும் டீமோ சேர்ந்த மாதிரி வேற ஒருத்தரை ஃபேக் பண்ணி மாட்டி விடலாம்னு நினைக்கிறாங்க. அவர்கிட்ட தான் எவிடன்ஸ் எல்லாம் கிடைச்சது அப்படின்ற மாதிரி அவரை ஃப்ரேம் பண்றாங்க. அவர் ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவரா இருப்பாரு. அவரை மாட்ட வச்சிடுறாங்க. என்னதான் இருந்தாலும் தம்பிக்கு இது உறுத்தலாவே இருக்குல்ல, தேவையில்லாம ஒரு அப்பாவிய மாட்டி விட்டுட்டுமே, நம்மளுமே அதுக்கு துணை போயிட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இதனால ஹீரோவும் உண்மையான குற்றவாளியை தேடி போலான்னு நினைக்கிறாரு. உண்மையான குற்றவாளியை தேடி போறதுக்கு இவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவன் இதே மாதிரி கிரைம பல பகுதியில பண்ணிருக்கான்னு தெரிய வருது. எல்லா பகுதிக்கும் போறாரு. அவனை பத்தி சின்னதா ஏதாவது க்ளூ கிடைச்சிருமா அப்படின்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காரு. இப்படி தேடி போறவரு கடைசியில அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றதுதான் படத்தோட கதையா இருக்கும். எண்டிங் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா முடிச்சிருப்பாங்க. எப்பவுமே இந்த மாதிரி சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்துலயும் கிரைம் த்ரில்லர் படத்துலயும் எண்டிங் தான் ரொம்ப முக்கியம். அந்த எண்டிங்கை வித்தியாசமா முடிக்கிறன்ற மாதிரி முடிச்சிருப்பாங்க. அது மட்டும் தான் இந்த படத்துல எனக்கு குறையா பட்டது. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஆனா விறுவிறுப்பா இருக்கும்.
நிறைய விசாரணை பண்ற மாதிரி சீன்லாம் இருக்கும். அதெல்லாம் நல்லாவே இருக்கும். துல்கர் சல்மானோட ஆக்டிங்கை பத்தி நான் சொல்ல தேவையில்ல. எப்பவுமே போல சூப்பரா தான் இருக்கும். இது வரைக்கும் இந்த படத்தை நீங்க பார்க்கலனா கண்டிப்பா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல படம்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவதா பார்க்க போற படத்தோட பேரு வேட்டை அப்படின்றது. இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படமும் யூடியூப்லயே அவைலபிளா இருக்கு. நீங்க சர்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் குஞ்சக்கோ போபன், மஞ்சு வாரியர், அதுக்கப்புறம் இந்திரஜித் சுகுமாரன்லாம் நடிச்சிருப்பாங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். மஞ்சு வாரியர், இந்திரஜித் சுகுமாரன் இவங்க ரெண்டு பேருமே போலீஸா இருப்பாங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸாவும் இருப்பாங்க. ஒரு கேஸ் இவங்க கைக்கு வருது. அது என்னன்னா ஒரு ஆக்ட்ரஸ் காணாம போயிடுவாங்க. அவங்க பேரு உமா அப்படின்றது. அந்த கேஸை தான் இவங்க ரெண்டு பேரும் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி விசாரணை பண்ணிட்டு இருக்கும் போதுதான் மெல்வின் அப்படின்ற ஒரு நபரு விசாரணை வட்டத்துல வராரு. அவரை விசாரிக்கும் போது நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவருமே ஏத்துக்கிறாரு. நான் ஒரு கொலை மட்டும் பண்ணல, 2 கொலை பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. குஞ்சக்கோ போபன் தான் அந்த ரோலை பண்ணிருப்பாரு. என்ன இவன் குழப்புறான், ஒரு கொலை இல்ல 2 கொலைன்னு சொல்றானே, என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. போக போக குஞ்சக்கோ போபன் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களை பயங்கரமா குழப்பிட்டு இருக்காரு. உண்மையில குஞ்சக்கோ போபன் தான் இந்த கொலையை பண்ணாரா, எதுக்காக இந்த 2 போலீஸுங்களை இவ்வளவு குழப்பிட்டு இருக்காரு, இவருக்கு வேற ஏதாவது இடன் அஜெண்டா இருக்கான்ற மாதிரி பல கேள்விகளை நமக்கு கொண்டு போயிருப்பாங்க. முடிவுல தான் குஞ்சக்கோ போபன் எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காருன்றது நமக்கு தெளிவா புரியும். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் விறுவிறுப்பா கொண்டு போயிருப்பாங்க. என்னவா இருக்கும், அப்படி இருக்குமா இப்படி இருக்குமான்ற மாதிரி பல மாதிரி நம்மளை யோசிக்க வச்சிருப்பாங்க. உண்மையிலேயே ஒரு சூப்பர் கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்கலனா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களை இந்த படம் ஏமாத்தாது, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். இந்த லிஸ்ட்ல நம்ம அஞ்சாவதா பார்க்க போற படத்தோட பேரு நீராளி அப்படின்றது. இந்த படத்துல மோகன்லால் அதுக்கப்புறம் நதியாலாம் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. சூரஜும் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்லயே அவைலபிளா இருக்கு. யூடியூப்ல நீங்க சர்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு கிடைச்சிரும். இது ஒரு பக்கவான சர்வைவல் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். மோகன்லாலோட ஒய்ஃபா தான் நதியா இருப்பாங்க. நதியாவை பொறுத்த வரைக்கும் பிரசவ வலி வந்துருது. எப்பனாலும் டெலிவரி நடக்கலான்ற மாதிரி நிலைமை இருக்கும். குழந்தைய பார்க்க போனோன்ற மாதிரி மோகன்லால் இருக்காரு பாத்தீங்களா, ஒருத்தர் கூட சேர்ந்த மாதிரி டிராவல் பண்ணிட்டாரு. இவர் டிராவல் பண்ணிட்டு இருக்க வழியில ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. மலை உச்சில 2 பேருமே தொங்குன மாதிரி மாட்டிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க போயிட்டு இருக்க ஜீப் இருக்கு பாத்தீங்களா, ஒரு மலை உச்சில தொங்கிட்டு இருக்கு. இப்ப 2 பேருமே உயிர் போற நிலைமையில இருக்காங்க. அதுலயும் கூட வந்தவர் மயக்கமே ஆயிடுவாரு. நம்ம ஹீரோ மட்டும் தான் முழிச்சிருக்காரு. கொஞ்சம் அசஞ்சா கூட கீழே விழுந்துருவாரு. அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் இருக்காரு. ஒரு பக்கம் ஒய்ஃபுக்கு டெலிவரி வேற ஆக போது. பிறக்க போற குழந்தைய நம்ம எப்படியாவது பார்க்கணும், அந்த குழந்தைக்காக தான் நம்ம வாழ்றது, எப்படியாவது இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி பல முயற்சி எடுக்கிறாரு. அந்த முயற்சி பலன் அளிச்சு அவர் தப்பிச்சாரா இல்லையான்னு சொல்றது தான் இந்த கதையா இருக்கும். நான் 5 படங்களை பத்தி சொன்ன பாத்தீங்களா, அதுல கொஞ்சம் வீக்கான படம்னா இதுதான். கொஞ்சம் பிளாட்டாவே இந்த படத்தோட கதை போகும். இதுதான் நடக்க போகுது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். ஒன் டைம் இருந்தாலுமே நீங்க வாட்ச் பண்ணலாம். நான் லிஸ்ட்ல சொன்ன 5 படங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த 5 படங்கள்ல ஏற்கனவே என்னென்ன படங்களை நீங்க பார்த்திருக்கீங்க, அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையான்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை பார்க்குற மத்தவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம சந்திக்கலாம். இப்போதைக்கு வீடியோ முடிச்சுக்கலாம். பை.